சொல்றாங்க. இல்லை, போன முறையும் இதை விட அதிகமாக, நாங்கள் போனதை விட அவங்க அதிகமாக குவிச்சிருந்தாங்க. அது வழக்கமாக குவிக்கிறது தான். காவல்துறை வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறத நீங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இதுல அரசியல் அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? அரசியல் தான், அழுத்தம் தான், வேற அதில் ஒன்றும் இல்லையே. இது ஒன்றுமே இல்லாத வழக்கு. இது இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே நான் தான். ரொம்ப நாளாக அது ஒரே துயரமாக இருக்குதுங்க, விசாரித்து முடிச்சு விடுங்கன்ட்டு. அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு, அது உங்களுக்கு தெரியும் தானே. இது முற்றுப்பட்டுட்டா என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இது இருக்கிற வரை தான் இழுத்து இப்படியே இப்போ இவ்வளவு நேரம் பாருங்க, காலையில் பேசி மதியம் பேசி அப்படியே ஒரு அசிங்கப்படுத்திட்டு இருக்கலாம்னு. இது தொடர்பான அமைச்சர் சேகர் பாபு சொல்லும்போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சாத்தான்களின் ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுலேருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சாங்க, விற்று 62 பேரை கொண்டுட்டாங்க, கைது பண்ணிங்க. 90 நாளில் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிருக்கான்ல, காய்ச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க? மறுபடியும் காய்ச்சிருக்காருல்ல. இது என்ன ஆட்சி? இதான் சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தான்களின் ஆட்சியா? முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க, 10 லட்சம் கொடுத்து சரி பண்ணீங்க. அப்புறம் அவன் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சிருக்கானே, அதே நபர். அப்ப எந்த துணிவில் காய்ச்சிராமே? அப்ப பயமே இல்லை. அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்லை, சாத்தான்களின் ஆட்சி தான். சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்தில் தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள், பிள்ளைகள் பாழாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்துருக்குது. அது ஒண்ணுமே இல்லை. அந்த சிசிடிவி கருவியில் பதிவானது தான். எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு, எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும். எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது? இங்க தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில செய்தியாளர் சந்திப்புல பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்க விதமாக. சர்ச்சை என்ன? அதாவது பெண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டனா அப்படிங்க. இப்ப நீங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான், வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்றீங்க. எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியலா இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவியா? நீ இவ்வளவு பேசுவியா? நான் சாதாரண சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவாளா அவ பேசுவாளா, நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் காட்டுது. நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிற, அச்சப்படுற, நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுற. வீரன்னா நேருக்கு நேர பொண்ணு, பொம்பளைக்கு பின்னாடி போய் நிக்க விடுது. பெரியாரை பத்தி நான் பேசினா நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவ தப்பா பேசுறா, பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை. உன்னா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க. அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாசம். வேற பெரியார் பத்தி பேசுறதோட பின்விளைவு தான் இது நினைக்கிறீங்க? பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க. இப்ப போனாலும் வச்சுக்கணுங்க, சரியா 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டி வருவாங்க. இந்த துயரத்துக்கு தான் வழக்க போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன். ஆனா அது சரியா வரல. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதுல அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு இப்ப வழக்கு. உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியாணை கொடுத்திருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பாக்குறீங்க? ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி? அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரிகமானது. எங்க வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியா இருப்பாங்க. எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள். நீங்க சொன்னீங்கன்னா வாங்கன்னா வந்திருப்பாங்க, அடிச்சு இழுத்துருப்பார். அதெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா? சென்னை புறப்படுவதற்காக சேலம் விமான நிலையம் வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.